அவர்களே, இந்த பதிவு யாருக்குன்னா 10 வயது சிறுமியை ரொம்ப கொடுமையான முறையில் பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பிள்ளைய முகத்தை சிதைச்சி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை சும்மா விடவே கூடாது. அவன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவனே கிடையாது. அவன்லாம் ஒரு கழிச்சிடப்பட்ட இவன். அவனுக்கெல்லாம் அவன் சாவலாம் சதுவ சாதாரணமாக இருக்கக்கூடாது. இந்த வேண்டுதல் நான் யாருக்குன்னா டிவிக்கு தமிழக வெற்றிக் கழகம் முதலமைச்சர் விஜய் சார் தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன். ஏன்னா இதுபோல் விஷயங்கள் எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் நடக்கக்கூடாது. நீங்கள் படத்துக்கு மட்டும் ஹீரோவாக நடந்ததில்லை, ரியலில் உங்களை ஹீரோவை நாங்கள் கொண்டு உட்கார வச்சுருக்கோம். முதலமைச்சருங்கிற ஒரு பதவி உங்களுக்கு கொடுத்து கண்டிப்பான முறையில் இந்த பொண்ணுக்கு நடந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பான முறை நல்ல தீர்வாக இருக்கணும். இதை சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமை. நானும் 2 பிள்ளைக்கு தகப்பேன். எனக்கு 2 பொண்ணு இருக்குது. 2 பொண்ணு நான் வச்சுருக்கேன். அந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமை இனிமேல் எந்த பிள்ளைகளுக்கு நடக்கணுங்கிற நினைப்பு எவனுக்கும் வரக்கூடாது. அப்படி அறுப்பெடுத்துல வேண்டாம். பேசுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. முதலமைச்சர் இதுக்கு சார் விஜய் கண்டிப்பான முறையில் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு நல்லது கெட்டதும் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கவே கூடாது. அந்தளவுக்கு அவனுக்கு தண்டனை இருக்கணும். இந்த தண்டனை மட்டும் கண்டிப்பான முறையில் நிறைவேறணும். இல்லை அந்த பிள்ளையோட ஆத்மா எவ்வளோ கொடுமை பண்ணி அந்த பிள்ளையை கொண்டு இருக்காங்க. பச்சை பிள்ளை 10 வயசு பிள்ளைக்கு இப்படி பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டு இருக்காங்கன்னா அவன் நல்லவனே கிடையாது. அவன் அம்மா அவனை பெற்றதுக்கு அவன் நாண்டுக்கு நின்று சாகணும். அவனை பெற்ற தாய் இப்படி ஒரு பிள்ளை நம்ம வயிற்றில் பெற்றிருக்கான்னு சொல்லி அவனும் அப்பனும் நாண்டுக்கு நின்று சாகணும். அரிப்படுத்தவங்க ஆத்த கூட போய் படுக்க வேண்டியதானே. எதுக்கு சார் இந்த மாதிரி பச்சை பிள்ளைலாம் கொடுமை பண்ணுறாங்க? இந்த பதிவு அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளையோட தாய் தகப்போட கண்ணீருக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு முதலமைச்சர் நம்ம விஜய் சார் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். ஒரு நல்ல இந்த வழக்கை அவன் வாழ்க்கையின் எந்த நினைப்பும் வரவே கூடாது. அவன் அந்த அளவுக்கு பண்ணணும். எவனுக்கு இந்த நினைப்பு போடக்கூடாது. பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் சார் அந்த வழி தெரியும். நெஞ்செல்லாம் குமுறுது. இனி இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கவே கூடாது. ஒவ்வொரு ஆட்சியிலையும் நடக்கு. இந்த ஆட்சியில் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் விஜய் சார் கண்டிப்பான முறையில் முதலமைச்சர் இதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும். நல்ல தீர்ப்பு வழங்கணும். அவன் இனிமேல் அவன் தமிழ்நாட்டுக்குள்ள அவன் எங்கேயுமே அவன் வாழக்கூடாது. அவனுக்கு வாழ்ந்துங்கிற ஆசை இல்லாத அளவுக்கு அவனை பண்ணணும். அதுக்கு முகத்தை சிதைச்சி அந்த பிள்ளையை கொண்டு இருக்கான். 10 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? ரொம்ப ஆதங்கமாக வருது. இதுக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாது. முதலமைச்சர் நல்ல முடிவு எடுக்கணும். ரியல்லி உங்களை ஹீரோவாக்கி வச்சுருக்கோம். நாங்கள் படத்துக்கு மட்டும் இல்லை, முதலமைச்சர் பதவியில் உங்களை உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் மக்களுக்கு நல்ல உதவி பண்ணணும். நல்ல முடிவு எடுக்கணும். நன்றி. தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஆனால் கண்டிப்பான முடிவு நல்ல முடிவாக இருக்கணும். அந்த பிள்ளையோட சாவுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். நன்றி.